few decades back Indians சேவிங்ஸுக்கு ரொம்ப ஃபேமஸ். ஆனால் இப்போது ஆர்பிஐ டேட்டா படி இந்தியாவோட ஹவுஸ் ஹோல்ட் சேவிங்ஸ் 47 இயர் லோவுக்கு போயிருக்கிறதா ரிப்போர்ட் சொல்லுது. இதுக்கான காரணம் ஒரு சைடில் நம்மளோட ஸ்பெண்டிங் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, அந்த அதர் எண்ட் நம்மளோட டெட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இதுக்கு நடுவில் நம்மளோட சேவிங்ஸ் ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது. நம்ம மூணு சைட்லேருந்துமே ஸ்குவீஸ் ஆகும். ஆனால் இந்த ப்ராப்ளமில் ஐரனி என்ன தெரியுமா? எக்ஸல் ஓப்பன் பண்ணி டேட்டா அப்டேட் பண்ணி பட்ஜெட்டை போட்டு வர ஒன்றாவதுலேருந்து நம்ம பட்ஜெட்டை ஃபாலோ பண்ணலான்னு பிளான் பண்ணுறோம். ஆனால் பட்ஜெட்டை ஸ்டார்ட் பண்ண ஒரு 10 to 15 டேஸ்லேயே அதை டோட்டலாக நம்ம மறந்துடுறோம். இங்கே ரியல் ப்ராப்ளம் பட்ஜெட் இல்லை, இங்கே ப்ராப்ளமே ராங்கான பட்ஜெட்னால தான். நம்ம மற்றவங்களோட ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம், அது அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்காக க்ரியேட் பண்ணுது. அதை நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணி ஃபெயில் ஆகிறோம். இதுக்கு ரீசன் பட்ஜெட்டை சொல்கிறேன். ஸோ டுடே நம்ம பட்ஜெட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃப்ரம் ஸ்க்ராச். அண்ட் அதை க்ரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை எப்படி கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை பற்றி நான் ஏன் பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் ஆல் தீஸ் இயர்ஸ் ஐ ஹவ் ஒர்க்ட் அஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் அனலிஸ்ட் வித் சம் ஆஃப் தி டாப் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். என் லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ண பர்சனல் ஃபைனான்ஸ் ரூல்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட்ஜெட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் பட்ஜெட்டை ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனாக பார்க்குறாங்க. பட்ஜெட் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனில் இட் இஸ் அ கண்ட்ரோல் சிஸ்டம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சண்டே ஈவினிங் எக்ஸல் ஓப்பன் பண்ணுறாங்க, நம்பர்ஸ் அப்டேட் பண்ணுறாங்க, அதை கேட்டகரைஸ் பண்ணி ஒரு பட்ஜெட் க்ரியேட் பண்ணுறாங்க, அதை ஸ்டார்ட்டும் பண்ணுறாங்க. பட் அட் த மந்த் எண்ட் அவங்க போட்ட பட்ஜெட்டுக்கும் அவங்க பண்ண எக்ஸ்பென்சஸ்க்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுக்கான காரணம் அவங்க ஒரு ரியலிஸ்டிக்கான பட்ஜெட்டை செட் பண்ணல. இதை அவாய்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒன்று ரியலிஸ்டிக்கான பட்ஜெட் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சுச்சுவேஷன் ஆனஸ்ட்லி. நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம், நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோன்றது நம்மளுக்கு தெரியணும். நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோன்றது தான் அடுத்த ஸ்டெப்பில் பார்க்க போகிறோம். அண்ட் ஸ்டெப் நம்பர் 1 இஸ் ட்ராக் யுவர் எக்ஸ்பென்சஸ். உங்களுக்கு ஒரு சிம்பிள் கொஷின், லாஸ்ட் மந்த் எக்ஸாக்டாக எவ்வளோ செலவு பண்ணீங்க? இந்த வீடியோவை பாஸ் பண்ணி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எக்ஸாக்டான நம்பர் தெரியலையா? தட்ஸ் த ப்ராப்ளம். யாரை கேட்டாலும் அவங்க பெருசாக செலவு பண்ண மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் மந்த் எண்டில் அவங்க அக்கௌண்ட் பேலன்ஸை பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு அது எம்டியாக தான் இருக்கும். ப்ராப்ளம் அதை அவங்க ஸ்பெண்ட் பண்ணதில் இல்லை, அதை அவங்க ட்ராக் பண்ணாததுனால தான். ஒரு ஃபைனான்ஷியலி அவேரான பர்சனுக்கும் ஒரு ஃபைனான்ஷியலி ஸ்ட்ரகிள் ஆகிற பர்சனுக்குமான மெயின் டிஃப்ரென்ஸ் இது தான். நம்ம பண்ணுற சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ் லைக் கேஷுவலாக குடிக்கிற டீ ஆர் காஃபி, இல்லை நம்ம மந்த்லி ஒன்ஸ் இல்லை இயர்லி ஒன்ஸ் தானே நினச்சி பண்ணுறோம் ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன், எப்போவாச்சும் ஒரு தடவை தானே பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஆர்டர்ஸ், இதெல்லாம் தான் நம்ம பட்ஜெட்டில் பெரிய இம்பேக்டை கொண்டு வரும். ரீசன் ஏன்னா இதை நம்ம எங்கேயுமே ட்ராக் பண்ணுறதில்ல. ஸோ ஃப்ரம் டுடே உங்கள் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ட்ராக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு நோட்லேயோ ஆப்லேயோ இல்லை எக்ஸல்லையோ எதெல்லாம் ஒன்றா ட்ராக் பண்ணுங்கள். இங்கே மெத்தட் முக்கியம் இல்லை, கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். இங்கே ஒரு வார்னிங், நீங்கள் ட்ராக் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு வீக்லேயே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. என்ன நம்ம இந்த மாதிரி விஷயத்துக்கு போய் இவ்வளோ செலவு பண்ணுறோமான்னு தோணும். அந்த மூமெண்ட்டில் ஸ்டாப் பண்ணாதீங்க. நானும் இதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபஸ்ட்டு மந்தில் நான் என்னோடய டீ காஃபிக்கு மட்டுமே 1500க்கு மேலே நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டோன்ட் ஜட்ஜ் யுவர் செல்ஃப், டோன்ட் ஃபீல் கில்ட்டி, ஜஸ்ட் அப்சர்வ். நீங்கள் எதில் செலவு பண்ணுறீங்கன்னு ட்ராக் பண்ணால் தான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் ஸ்டெப் நம்பர் 2 இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் பேட்டர்ன். இங்கே தான் ரியல் கேமே ஸ்டார்ட் ஆகுது. இப்போது 30 டேஸ் ட்ராக் பண்ணதுக்கான டேட்டா உங்கள் கையில் இருக்குது. இதுக்கு பேர் தான் மிரர் மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சடனாக ஒரு மிரரை பார்க்கும்போது சில பேர் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க, சில பேர் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த டேட்டாவை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங் வரும். நம்ம இப்போது டேட்டா வச்சுருக்கோம், ஆனால் நமக்கு டேட்டா மட்டும் போதாது. எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு ஃபுட்டுக்கு 4000 செலவு பண்ணியிருக்கேன்னு சொல்கிறது டேட்டா. இதுவே நான் என்னோடய சேலரியிலேருந்து 20% நான் ஃபுட்டுக்கு செலவு பண்ணியிருக்கேன்னு சொல்கிறது தான் இன்சைட்ஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்பர்ஸை பார்க்கும்போது ஒரு கன்ஃபியூஷன் வரும். இதுவே பர்சன்டேஜாவோ இல்லை பேட்டர்னாவோ பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ உங்கள் எக்ஸ்பென்சஸை 3 பக்கெட்டாக பிரிச்சுக்கோங்க. பக்கெட் நம்பர் 1 இஸ் எசென்ஷியல். இது இருந்தால் தான் உங்களால் வாழ முடியுன்ற திங்ஸ் எல்லாம் இந்த பக்கெட்டில் போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்ட், க்ராசரிஸ், இஎம்ஐ, மெடிக்கல் பில், யூட்டிலிட்டிஸ், இந்த மாதிரியான பேசிக் திங்ஸை பக்கெட் 1ல் போடுங்க. அண்ட் பக்கெட் நம்பர் 2 இஸ் நான் எசென்ஷியல் திங்ஸ். இது இல்லைனாலும் உங்களால் லைஃப் ரன் பண்ண முடியும். இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாத்தையும் பக்கெட் 2ல் போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஈட்டிங் அவுட், ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ், தியேட்டர்ஸ் ஆர் கோயிங் அவுட், வீக்கெண்ட் ஸ்பெண்டிங்ஸ், இது எல்லாத்தையுமே
பக்கெட் 2ல போடுங்க. அண்ட் பக்கெட் நம்பர் 3ல சேவிங்ஸ் அண்ட் பர்சனல் கோல்ஸ், எக்ஸாம்பிள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் இல்லை எமர்ஜென்சி ஃபண்ட், இது ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா இதை பக்கெட் 3ல போடுங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இந்த பக்கெட் இருக்காது, பட் நோ ப்ராப்ளம், வி வில் ஸ்டார்ட் அ நியூ ஒன். இப்போ உங்கள் ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் பக்கெட்டை டோட்டல் பண்ணி பர்சன்டேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா மேபி இப்படி இருக்கும். எக்ஸாம்பிள், உங்கள் எசென்ஷியல் பட்ஜெட் ஒரு 60% கிட்ட இருக்கும், ஆர்எல்ஸ் உங்களோட நான் எசென்ஷியல் பட்ஜெட் ஒரு 30% இருக்கும், அண்ட் உங்களோட சேவிங்ஸ் பட்ஜெட் 5லேருந்து 10%க்கு இருக்கும். இதை பார்த்து ஷாக் ஆர் பேனிக் ஆக வேணாம், திஸ் இஸ் ஜஸ்ட் டு அப்சர்வ். நீங்கள் இது வரைக்கும் க்ராஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு மேலே இருப்பீங்க. ஏன்னா மெனி பீப்புள் இந்த நம்பரை பார்க்கவே பயப்படுவாங்க. இப்போ இந்த நம்பர்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும், எங்கே எவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு. இதை வச்சு நம்ம ஒரு ரியலிஸ்டிக்கான பட்ஜெட்டை க்ரியேட் பண்ணுவோம். இதை எப்படி க்ரியேட் பண்ணலான்றத நம்ம அடுத்த ஸ்டெப்பில் பார்க்கலாம். அண்ட் ஸ்டெப் நம்பர் 3 இஸ் பில்டிங் யுவர் ரியலிஸ்டிக் பட்ஜெட். இப்போ இதுதான் இந்த வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட். யூஸ்வலாக 50-30-20 இந்த ரூலை நிறைய பேர் யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபைனான்ஸ் ப்ளாக் இதில் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் இவங்க யாருமே சொல்லாத ஒரு ட்ரூத் ஒன்று இருக்குது. இந்த ரூல் எல்லாருக்குமே செட் ஆகாது. எல்லாருக்குமே சேம் சேல்ரி, சேம் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. சில பேருக்கு ரெண்ட் அதிகமாக இருக்கும், சில பேருக்கு ரெண்ட் கம்மியாக இருக்கும், சில பேருக்கு மெடிக்கல் பில் இருக்கும், சில பேருக்கு இருக்காது. ஸோ உங்களுக்கான ரியலிஸ்டிக் பட்ஜெட்டை நீங்கள் பில்ட் பண்ணுங்கள். பிகாஸ் உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சிம்பிளாக 3 பக்கெட்டுக்கும் பட்ஜெட் செட் பண்ணுங்கள். பக்கெட் 1 உங்கள் பேசிக் நெசசிட்டிஸ் 50-60%க்கு டார்கெட் பண்ணுங்கள். உங்கள் ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் இதை விட அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, ப்ராப்ளம் இல்லை, உடனே கட் பண்ணி ஆகணுன்ற ப்ரெஷர் வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இந்த பேசிக் நெசசிட்டிஸ்க்காக தான் ஒர்க் பண்ணுறோம். அண்ட் பக்கெட் 2ல நான் எசென்ஷியல்ஸ், இங்கே தான் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும். இதை 30%க்குள்ளே சுருக்க ட்ரை பண்ணுங்கள். பட் இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை, இதை கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணுங்கள். அண்ட் பக்கெட் 3 இஸ் ஃபியூச்சர் பக்கெட். திஸ் இஸ் ஃபார் யுவர் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அட்லீஸ்ட் 10%ஆவது பிளான் பண்ணி உங்களோட பட்ஜெட்டை இதில் செட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லைன்னா அட்லீஸ்ட் ஸ்டார்ட் வித் 5%. ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டாவது சேவ் பண்ணி இதில் இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், பிகாஸ் அது ஒரு ஹேபிட் ஆகும். நம்மளுக்கு அமௌண்ட்டை விட ஹேபிட் தான் முக்கியம். இப்போது ப்ராக்டிக்கல் பார்ட்டுக்கு வரும். நம்ம பிளான் பண்ண பட்ஜெட்டையும் நம்ம எக்ஸ்பென்சஸையும் பார்க்கும்போது நம்ம என்ன இவ்வளோ ஓவர் ஸ்பெண்டிங் பண்ணுறோம் நம்மளுக்கு தோணும். அப்படி யோசிக்க வேணாம். நம்ம இப்போ பிளான் பண்ணி நெக்ஸ்ட் மந்த் ஒரு 5% நம்மளோட எக்ஸ்பென்சஸை ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். எசென்ஷியலில் ரெடியூஸ் பண்ணலாமா, நான் எசென்ஷியலில் ரெடியூஸ் பண்ணலாமா, நான் சொல்ல மாட்டேன், நீங்களே சூஸ் பண்ணுங்க. திஸ் இஸ் யோர் பட்ஜெட், யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் ஒரு 5% எக்ஸ்பென்சஸை சக்ஸஸ்ஃபுல்லாக நெக்ஸ்ட் மந்த் ரெடியூஸ் பண்ண முடிஞ்சால் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்போ நீங்கள் ஒரு டிசிப்ளின் ஸ்பெண்டராக மாறி இருப்பீங்க. நீங்கள் எப்படி பிளான் பண்ணி 5% உங்களோட எக்ஸ்பென்சஸை ரெடியூஸ் பண்ணிங்களோ அதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்துக்கும் ஒரு another 5% ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எப்படி இந்த மாதிரி பிளான் பண்ணி கண்டினியூஸாக ரெடியூஸ் பண்ணுற அமௌண்ட் எல்லாத்தையுமே உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிளான் பண்ணி உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணுறதுனால உங்களோட சேவிங்ஸ் பர்சன்டேஜ் இப்போ 5லேருந்து 10, 10லேருந்து 15, 15லேருந்து 20%க்கு மேலே மூவ் ஆகிருக்கும். இதனால் உங்கள் ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அண்ட் ஆல் திஸ் பிகாஸ் ஆஃப் ஒன்லி 5% ஹேபிட். இந்த பட்ஜெட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் நிறைய வரும், கூடவே நிறைய தடங்களும் வரும். இதை எப்படி ஸ்டாப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணணுன்றதை நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சொல்கிறேன். அண்ட் ஸ்டெப் 4 இஸ் ஸ்டே கன்சிஸ்டன்ட் அண்ட் அட்ஜஸ்ட். இதுதான் ஃபைனல் ஸ்டெப். ஹானஸ்ட்டாக ஒரு உண்மை சொல்கிறேன், பட்ஜெட்டை க்ரியேட் பண்ணுறது ஈஸி. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு நோட் புக் எடுத்து டேட்டாவை அப்ளை பண்ணால் பட்ஜெட் 30 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். பட் இந்த பட்ஜெட்டை 6 மந்த்ஸ்க்கோ 1 இயர்க்கோ கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். இங்கே தான் மோர் தென் 95% பீப்புளுக்கு மேலே ஃபெயில் ஆகிடுவாங்க. இது பட்ஜெட்னால் இல்லை, கன்சிஸ்டன்சினால். இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு 3 ரூல் இருக்குது. ரூல் நம்பர் 1 இஸ் ட்ராக் வித்தவுட் கில்ட். சில மந்த் நம்ம எக்ஸ்பென்சஸை பார்க்கும்போது இதுக்கு போய் இவ்வளோ செலவு பண்ணியிருக்குமான்னு தோணும். ஆனால் நம்ம பட்ஜெட்டை க்ரியேட் பண்ணும்போது அதுக்கு அவ்வளோ பெரிய அமௌண்ட் நம்ம அலாட் பண்ணியிருக்க மாட்டோம். இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக நடக்கும்போது எதுக்காக பட்ஜெட் பண்ணோம் நம்மளுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். இதோட ஸ்டாப் பண்ணிடலான்னு கூட தோணும். இங்கே உங்களுக்கு கில்ட் ஹெல்ப் பண்ணாது, பட் பேட்டர்ன் ஹெல்ப் பண்ணும். இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாக ஸ்பெண்ட் ஆச்சுன்னா ப்ராப்ளமே இல்லை, நம்ம அடுத்த மாதம் நம்ம எக்ஸ்பென்சஸை அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ரூல் நம்பர் 2 இஸ் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், குவிட் பண்ணாதீங்க. எவ்ரி மந்த் நம்ம பிளான் பண்ண மாதிரியே நம்ம எக்ஸ்பென்சஸ் நடக்காது. திடீர்னு அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் நிறைய வரும். எக்ஸாம்பிள் கார் சர்வீஸ், ஃப்ரெண்டோட மேரேஜ், பைக் சர்வீஸ், இந்த மாதிரி
திடீர்னு நிறைய செலவுகள் வரும். நோ ப்ராப்ளம், we can adjust it. எப்படி நம்ம டயட் ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு சீட் டே இருக்கோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸை அந்த மாதிரி கேட்டகரியை நினச்சி விட்டுருங்க, குவிட் பண்ண வேணாம். அண்ட் ரூல் நம்பர் 3 இஸ் 10-minute ரூல். எவ்ரி மந்த் நீங்கள் எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ண உடனே கடைசி டே ஆஃப் த மந்தில் ஒரு 10 minutes எடுத்து அந்த எக்ஸ்பென்சஸை அனலைஸ் பண்ணுங்கள். உங்களையே நீங்கள் 3 கொஷின் கேளுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் கொஷின் இஸ் எப்படி என் பட்ஜெட் ஒர்க் அவுட் ஆச்சு. செகண்ட் இஸ் எப்படி என்னோட பேட்டர்ன் லாஸ்ட் மந்த்லேருந்து இந்த மந்த்துக்கு இம்ப்ரூவ் ஆச்சு. தேர்ட் கொஷின் இஸ் எப்படி நான் கரண்ட் மந்த்லேருந்து அடுத்த மந்த்துக்கு என்னோட பேட்டர்னை இம்ப்ரூவ் பண்ண போகிறேன். அவ்வளோதான். ஆன்சர் எஸ்னா யூ ஆர் க்ரோயிங், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆன்சர் நோனா யூ ஹேவ் டு ரீவொர்க் அண்ட் அட்ஜஸ்ட் இட். பிகாஸ் போத் வேஸ் யூ ஆர் வின்னிங். இந்த 4 ஸ்டெப்ஸ் போதும். MBA வேணாம், ஃபைனான்ஸ் டிகிரி வேணாம், டிசிப்ளின் மட்டும் போதும். ஃபியூ மந்த்ஸில் நீங்கள் ஒரு பெரிய டிஃப்ரென்சஸ் பார்ப்பீங்க. இந்த பிளான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சான்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.